ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் ஆவரேஜாக 160 கட் ஆஃப் இருந்தாவே போதும், உங்களால் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்க கேம்பஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் 160 கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சிங்கனாவே போதும், உங்களால் நிறைய கோர்சஸ் வந்து இங்கே சூஸ் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜான கட் ஆஃப்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ், அதாவது ஒரு 160 அதிகபட்சமாக நீங்கள் வச்சுருந்தீங்கனாவே போதும், இந்த காலேஜஸில் உங்களால் நிறைய கோர்ஸை சூஸ் பண்ண முடியும் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில். ஸோ ப்ரீவியஸ் இயர் டிஎன்இஏ கவுன்சிலிங் 2023 இந்துஸ்தான் காலேஜில் என்னென்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ் வச்சு கம்யூனிட்டி பேசிஸ்லேயும் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் ஒத்தக்கல் மண்டபம் போஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க கேம்பஸ் இந்துஸ்தான். ஸோ இங்கே தான் ப்ரீவியஸ் இயரில் 152 ஓசி பாருங்கள், ஓசி கம்யூனிட்டிக்கு 152 கட் ஆஃப் இருந்ததுக்கே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மியான கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே இந்த காலேஜ் வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனில் வச்சுக்கலாம் கவுன்சிலிங்கில். ஸோ பிசிக்கு 130.5, பிசிஎம்க்கு 139.5, அதேமாதிரி எம்பிசி 126.5, எஸ்சி பாருங்கள் 118. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் இங்கே வந்து ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் தனியாக வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அப்ளை பண்ணும்போது உங்களால் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண முடியும். மெயினாக நீங்கள் டிஎன்இஏல கூட அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அதுலேயும். ஏன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு வச்சுருக்காங்க அட்டானமஸ் காலேஜ்ன்றது, கண்டிப்பாக உங்களால் டிஎன்இஏ கவுன்சிலிங்லேயே சூஸ் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி ஓசி பாருங்கள் 131, அதுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பிசிக்கு வந்து 106.5, அதுமாதிரி பிசிஎம்லேருந்து யாரும் எடுக்கல. எம்பிசி 96, எஸ்சியில் வந்து யாரும் எடுக்கல. ஸோ இப்போ இந்த இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எப்படி சார் இருக்கும், காலேஜ் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டயர் 3 காலேஜஸில் வரும். ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஏஐஎம்எல் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஒரு 170 அந்த ரேஞ்சஸில் வச்சுருக்கணும். 170 கூட தேவை பாருங்கள். 165.5, பிசிக்கு வந்து 155.5, பிசிஎம் 156.5, அதேமாதிரி எம்பிசி 156, எஸ்சி வந்து 117.5, எஸ்சிஏ 115, எஸ்டிலேருந்து யாரும் எடுக்கல. அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கும்போது இந்த காலேஜஸ்லையுமே உங்களுக்கு நீங்கள் பார்க்குற கோர்சஸ் எல்லாமே ஒரு புது கோர்சஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த கட் ஆஃப்க்கு இந்த மாதிரி கோர்சஸ் கிடைக்குது. ஸோ காலேஜஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 123.5 இருந்தாவே போதும், நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து என்ன கம்யூனிட்டியில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்க முடியும் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில். அதுமாதிரி பிசிக்கு பாருங்கள் 92லேயே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம் 119, எம்பிசி 103, மெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சேம் அதுக்கும் 149 ஓசி. பிசி பாருங்கள் 132.5, பிசிஎம் யாரும் எடுக்கல. அதேமாதிரி எம்பிசியில் 129, எஸ்சிஏ 117.5, சிவில் இன்ஜினியரிங்லும் 129.5 பாருங்கள். 130 தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சுனாவே சிவிலை சூஸ் பண்ண முடியும். பிசி 102 வேறு 100 இருந்தாவே போதும். 102 பிசிஎம்மில் யாரும் சூஸ் பண்ணல. எம்பிசி 94.5, வேறு யாரும் அதுக்கப்புறம் எந்த கம்பெனிலேருந்து எடுக்கல சிவிலில். கெமிக்கல் இன்ஜினியரிங் பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஓசி 155.5, பிசியில் 131.5, பிசிஎம் 149.5, எம்பிசி 132.5. ஸோ எஸ்சிலேருந்து யாரும் எடுக்கலை. எஸ்சிஏ கம்யூனிட்டிலையும் பாருங்கள் 141.5க்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கெமிக்கல் இன்ஜினியரிங். அதேமாதிரி எஸ்டியில் 118, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நார்மலாக மற்ற காலேஜஸ் மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் அவைலபிளாக இருக்குது. மற்ற கோர்சஸ் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓசி கம்யூனிட்டியில் வந்து 167, பிசி 156.5, பிசிஎம் 157, எம்பிசி 152, எஸ்சி 123.5, எஸ்சிஏ 111. ஸோ இசியும் இருக்குது, ட்ரிபிளியும் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசி பாருங்கள் 161.5, பிசியில் 151.5, 146.5, பிசிஎம், எம்பிசி 145.5, எஸ்சி 107. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரிபிளி பாருங்கள், ட்ரிபிளியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இஏஇயும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் இருக்குது. இன்னொரும் ஒரு புது கோர்ஸாக சொல்லப்படுற ஃபுட் டெக்னாலஜியும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கோர்ஸ்ன்னு நம்ம நேம் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரிபிளிக்கு 152 ஓசி, பிசி 142, பிசிஎம் 138.5, எம்பிசி 132, அதுமாதிரி எஸ்சி பாருங்கள் 115. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு சேம் அப்படியே நீங்கள் பாருங்கள், ஓசினா 152. எப்படி ட்ரிபிளிக்கு என்னவோ அதே தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே, எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்குள்ளே. ஸோ 152 ஓசி மாதிரி 137.5 பிசி, பிசிஎம் 142, எம்பிசி பாருங்கள் 127, அதேமாதிரி எஸ்சியில் 116.5. ஃபுட் டெக்னாலஜிலையும்
ஓசியில் 142.5. ஸோ இதுக்கு கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் இருந்தாலே ஃபுட் டெக்னாலஜி எடுக்க முடியும். ஸோ மெயினாக இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்துச்சு. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 142.5, பிசி 118க்குலாம் வந்து ஃபுட் டெக்னாலஜி எடுத்திருக்காங்க. எம்பிசியில் 104.5, எஸ்சிஏல 134க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி இதுவும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. 163.5. அதே மாதிரி பிசியில் பார்க்கணும் 154.5, பிசிஎம் 156, எம்பிசி 150.5, எஸ்சி 120.5, எஸ்சிஏல யாரும் எடுக்கல. எஸ்டியில் 149.5க்கு ஐடி எடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் 137, ஓசி 113.5, பிசி 106.5, பிசிஎம் 116.5, எம்பிசி. ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கோர் பிரான்ச்சஸ், இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனாலும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸும் உங்களுக்கு இருக்குது. எலக்ட்ரிக் சர்க்யூட் பிரான்ச்சும் இருக்குது. ஸோ என்ன கோர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அது வேணாலும் சூஸ் பண்ணலாம். உங்களோட விருப்பத்தின்படி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓசியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு ப்ரீவியஸ் இயர் டிஎன்ஏ 2023 கவுன்சிலிங்கில் 144, பிசி 127.5, பிசிஎம் 130.5, அதே மாதிரி எம்பிசியில் 120.5. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ப்ரீவியஸ் இயர் கவுன்சிலிங்கில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்கன்னு பார்த்தோம். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது இல்லாமல் முக்கியமாக மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதில் நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ் அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ், ப்ரொசீஜர் என்ன, எப்படி அட்மிஷன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.